ஸோ மச். முதல்ல ஆரம்பிக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் முன்னாடி வந்துட்டு ஒருத்தர்கிட்ட நான் ஒரு கதையை சொன்னேன், ஒரு ஐடியா சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அது அப்போ நடக்கலை. ஒரு 8 வருஷம் கழிச்சு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். ஒன்றும் சார், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னேன். உடனே போய் இந்த கம்பெனியை போய் பாரு, இவங்க பண்ணுவாங்க இந்த படத்தை அப்படின்னாரு. அந்த கால் தான் இன்னைக்கு இந்த படம் வந்திருக்கு. அது அந்த கால் பண்ணது வேறு யாரும் இல்லை, மனோஜ் வினோ சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இல்லைன்னா இந்த வாய்ப்பே எனக்கு வந்திருக்காது. ஒருத்தர் 8 வருஷமாக என் மேலே நம்பியிருக்காருன்னா இட் இஸ் நாட் அ ஜோக். அண்ட் அந்த கால் சொன்னதுக்கு அப்புறமா நான் போய் பார்த்தது வந்துட்டு பாபி பாலச்சந்திரன் சார் தான். நான் போய் பார்த்தேன், அவரை போய் பார்த்தேன். அவருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஸோ முதல் நன்றி பாபி சாருக்கு அண்ட் மனோஜ் சாருக்கு. இவங்க இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. அப்புறமா இந்த படம் எழுதிட்டு இருக்கும்போது யாரை வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட்டே எனக்கு இருந்ததே கிடையாது. என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி சாய்ஸ் வாஸ் வைபவ் சார். ஏன்னா எனக்கு வைபவ் சார் வந்துட்டு கொஞ்சம் நாளாகவே தெரியும். இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பழக்கம். ஸோ இந்த படம் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு வைபவ் சார் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா சரி, இந்த படத்துக்கு ஒரு ஹீரோயின் போடணும். நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கெட்யூல்லாம் போட்டோம். ரொம்ப லிமிட்டட் ஸ்கெட்யூல் இருந்தது. ஏன்னா ஷூட்டிங் டேஸ், ஆர்டிஸ்ட் ஜாஸ்தி, டேட்ஸ் கம்மி அப்படின்னு இருக்கும்போது என்னோட முதல் விஷயம் என்ன வேணும் அப்படின்னா, ஹீரோயினுக்கு வந்து தமிழ் தெரியணும் அப்படின்னு இருந்தது. ஸோ தமிழ் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினாக போடணும் அப்படின்னு இருக்கும்போது அதுல்யா, யூ ஆர் த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் சாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. அதுக்கப்புறமா அடுத்தது இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு மியூசிக் வந்துட்டு நியூ கமரோட போகலாமா, எங்கே போகலாமா, அது பண்ணலாமா, என்னெல்லாம் ஃபுல்லாக சாய்ஸஸ் இருந்தது. எனக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ வந்துட்டு இமான் சார் வந்துட்டு மியூசிக்கில் வந்தது. இமான் சாரும் நானும் வந்துட்டு நாங்கள் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நாங்கள் ஸ்கூல் மேட்ஸ். அவர் எனக்கு சீனியர் ஸ்கூலில். ஸோ கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர் தெரியும், நல்லாவே தெரியும். எனக்கும் அப்பாவுக்கு பழக்கம். ஸோ வீட்லேயும் நல்லா தெரியும். ஸோ இமான் சார் வந்தது வந்துட்டு இட் வாஸ் அ வெரி பிக் பிரேக். இந்த படத்தில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அது இல்லாமல் தி ஆன்சாம்பிள் ஆஃப் காஸ்ட், இந்த காஸ்ட் ஆனந்த்ராஜ் சாராக இருக்கட்டும், மொட்ரானியன் சாராக இருக்கட்டும், சுனில் சாராக இருக்கட்டும், ஜான் விஜய் சாராக இருக்கட்டும், கிங்ஸ்லி சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 5 படம் பண்ண ஒரு அனுபவம் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து. அண்ட் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு முதல் படம் சாம் சார் சொன்ன மாதிரி இந்த ஒரு படத்துலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, இவ்வளோ டேட்ஸு, கோஆர்டினேஷன், பர்ஃபார்மன்ஸு, இது நடுவில் வந்துட்டு மழை, வெள்ளம், செட்டு